இதுவரைக்கும் இருந்த பே கமிஷன் எல்லாமே இந்த ரிவைஸ் பண்ணும்போது எப்பவுமே ஒரு ஒருங்கிணைந்த அம்சமா தான் இருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நாம மறுக்க முடியாது. அதாவது சர்வீஸ்ல இருக்கவங்க, பென்ஷன் இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இல்லாம ஒரு ரீசனபிளா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனால பென்ஷன் வாங்குறவருடைய வருமானமும் அவருடைய செலவுக்கு ஏற்ப அப்பப்போ வந்து அதிகமாயிட்டே வந்துச்சு. அதை திருத்தப்பட வேண்டியதும் ரிவைஸ் பண்ண வேண்டியதும் ஒரு அவசியமா தான் இருந்து வந்தது அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த 8th பே கமிஷன் பேசப்பட்ட பிறகு பென்ஷனர்களுக்கும் இது வழங்கப்படும்னு எந்த இடத்துலயும் அறிவிக்கப்படாம இருந்தது மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடியதா இருந்து வந்துச்சு அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தாலும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட விதமா இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்ல பென்ஷன் வாங்குவர்களுடைய சம்பளத்தையும் ரிவைஸ் செய்யப்படும். 8th பே கமிஷனுடைய அந்த டீமானது ரிவைஸ் செய்து அறிவிக்கப்படும் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லியிருந்தாங்க. அது கூடவே ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியையும் அது கூட அப்டேட் செய்திருக்காங்க. என்னன்னா, டிஏடிஆர் மெர்ஜ் செய்யறத பத்தி இதுவரைக்கும் எந்த ஒரு அனலைஸும் பண்ணல. அதாவது கவர்மெண்ட் அதுக்கான எந்த ஒரு முன்னேற்பாடுகளையும் செய்யல, எடுக்கப்படவில்லை அப்படிங்கறது தான் தெளிவா சொல்லியிருக்கு. இதை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு இது கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.